வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பாளையத்துக்கு பக்கத்தில் குருணிக்குளத்துப்பட்டிங்கிற ஊரில் இருக்கிற தேவர் மலைங்கிற ஊருக்கு வந்திருக்கோம். இந்த கோவில் பார்த்திங்கன்னா இந்த கதிர் நரசிங்க பெருமாள் கோவில். இன்றைக்கி புரட்டாசி சனிக்கிழமை 2வது வாரம், அதனால் சாமி கும்பிட வந்திருக்கோம். ஊரை சுற்றி எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது? நல்லா இருக்குங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம தேவர்மலை கோயிலுக்கு வந்திருக்கோம். கோயிலுக்கு முன்னாடி எல்லோரும் பார்க்கிங் பண்ணியிருக்காங்க. இப்போ முன்னாடி போயிட்டு இருக்கோமா. இப்போ கோயிலை முன்னாடி பாருங்கள், ஒரு பலிபீடம் நமக்கு தெரியுது. அந்த பலிபீடத்தில் ஆஞ்சநேயர் காட்சியளிக்கிறாரு. ஆஞ்சநேயர் சுற்றி வலம் வந்துட்டு இப்போ நம்ம கோயில் உள்ளே நுழையிறோம். அப்படியே உள்ளே வர்றோமா, கோயில் உள்ள நுழைவாயில் இதான் ஃபஸ்ட்டு நுழைவாயிலே பாருங்கள், அந்த காலத்து சிற்பங்கள், கருங்கல்லால் செதுக்கி வைத்த சிற்பங்கள், அந்த மரக்கதவுகள் எல்லாம் இந்த கோயிலை பார்த்தா பழமை வாய்ந்த கோயிலாக தான் தெரியுது. இப்போ பாருங்கள், 2 பக்கமும் பச்சை பசேல்னு புல்வெளிகள், நடுவில் பிளாட்ஃபார்ம் போட்டு புதுப்பிச்சு வச்சுருக்காங்க. இப்போ அடுத்து ஒரு பலிபீடம் முன்னாடி வருது. இப்போ அதை நோக்கி சொல்கிறோம். அங்கே உள்ள சாமியை கும்பிட்டுட்டு இப்போ கொடிப்பீடத்தை பார்க்குறோம். இப்போ அதை பக்கத்தில் நம்ம இப்போ படியேறி போய் இப்போ தான் நம்ம கதிர் நரசிம்ம பெருமாளை தரிசிக்க இருக்கிறோம். அதற்கு முன்னாடி மூலவருக்கு எதிரே கருடாழ்வார் சன்னதி உள்ளது. இது கருடாழ்வார் சன்னதி. இவரை வணங்கிவிட்டு நாம் நரசிம்ம பெருமாளை பார்க்க போயிட்டு இருக்கோம். இப்போ மூலவரின் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் சாமி சன்னதிகள், சிலைகள் வைக்கப்பட்டுள்ளன. இந்த இடத்துல எல்லோரும் விளக்கேற்றி சாமி கும்பிட்றாங்க. இந்த இடதுபுறத்தில் லட்சுமி நாராயண பெருமாள், அதாவது தாயாரும் பெருமாளும் சேர்ந்து இருக்காங்க. இந்த சிற்பம் பாருங்கள், இது இந்த கோயிலோட சிறப்பு. அடுத்து கோயிலின் இருபுறத்திலும் துவாரபாலர்கள் நின்று காட்சியளிக்கிறார்கள். இங்கு ராமானுஜர், நம்மாழ்வார், ஆழ்வார்கள் உடைய சன்னதியாக இருக்கிறது. இங்கே நரசிம்மரின் ஸ்தோத்திரம், அவரை வணங்கினால் என்ன பலன், அது ஃப்ளெக்ஸ் போர்டில் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம மூலவரை தரிசிச்சிட்டோம். நான் மூலவரை ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னனால நம்ம ஃபோட்டோ எடுக்க முடியல. இப்போ நரசிம்ம பெருமாளை வணங்கிட்டு நம்ம இப்போ வெளியே வர்றோம். வெளியே வந்தால் கோயில் இடதுபுறத்தில் கமலவல்லி தாயார் சன்னதி உள்ளது. இப்போ அந்த தாயார் கோயிலை சுற்றி நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த தாயார் சன்னதி கோயிலும் பழமை வாய்ந்த கோயிலாக தான் பார்க்குறோம். அந்த தூண்கள், அந்த சிற்பங்கள் இதெல்லாம் பழமையாக அந்த நாயக்கர் மன்னரின் கால கட்டடக்கலையை மாதிரி காமிக்குது. அதற்கு ஆதாரமாக இந்த தாயார் சன்னதியில் சிற்ப வேலைப்பாடுகள், அதில் சிற்பத்தில் எழுத்துக்கள் செதுக்கப்பட்டிருக்குது. அதன் மூலமாக அங்கே இருக்கிறவங்களாம் சொன்னாங்க. கோயிலை சுற்றி பச்சை பசேரென்று புல்வெளிகள். இப்போ நம்ம தாயார் சன்னதியை நெருங்கிட்டு இருக்கோம். தாயார் சன்னதியிலும் தூண் மண்டபங்கள், அதில் செதுக்கப்பட்டுள்ள சிற்பங்கள் எல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே தாயாரோட சிறப்பு என்னென்னா,
11 வாரம் பிரதோஷ காலத்தில் நம் தாயாரை தரிசித்து வந்தால் திருமணம் ஆகாத தம்பதி இருக்கலாம், திருமணம் ஆகுன்னு இங்கே இருக்க பக்தர்களாக சொன்னாங்க. இந்த சிற்பங்கள், அந்த கல்வெட்டுக்கள் இப்போ நம்ம பார்க்குறோம். அதன் மூலமாக தான் இந்த கோயில் வந்து நாயக்கர் மன்னரால் கட்டப்பட்டது என நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ தாயார் கோயிலை பார்த்தாச்சு. தாயாரை தரிசித்துட்டு மறுபடியும் கோயிலை சுற்றி செல்கிறோம். கோயிலை சுற்றியும் பார்த்திங்கன்னா செடிகள், பச்சை பசேர் என்ற செடிகள், அது பார்ப்பதற்கே நமக்கு கண்களுக்கே ஒரு குளுமையாக இருக்குது. இந்த கோயில் வந்து 2500 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டது. பாண்டிய மன்னர்களின் ஆதரவோடு நாயக்க மன்னர்களால் கட்டப்பட்ட கோயில். இந்த கோயில் வந்து 4 யுக காலத்தில் உள்ள மக்களுக்கு வந்து வழிபாடு செஞ்சுருக்காங்க. 4 யுக காலம்னா கிருத காலம், திரேத காலம், துவாபார காலம், கலியுக காலம். இந்த 4 காலமும் மக்களால் வணங்கப்பட்ட கோயிலாகும். இது இப்போ பார்த்திங்கன்னா இது தாயார் சன்னதியின் பின்புற கோயிலின் அமைப்பு. இங்கே நாம் வணங்கிட்டு இப்போ நம்ம சுற்றி வருகிறோம், கோயிலை சுற்றி வர்றோம். கிருத காலத்தில் வந்து பிரகலாதன், மகாலட்சுமி தாயார், நரசிம்மரை வணங்கினாங்க. திரேத காலத்தில் வந்து ராமர், சீதை, லட்சுமணன், ஹனுமன், நரசிம்மரை வழிபட்டார்கள். துவாபார காலத்தில் பஞ்ச பாண்டவர்கள் நரசிம்ம பெருமாளை வணங்கினார்கள். கலியுகத்தில் நாம் இந்த கலியுகத்தில் வாழும் நம்ம இந்த காலத்தில், இந்த கலியுக காலத்தில் நாம் இறைவனை வணங்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் இது 4 யுகத்திலும் இந்த கோயிலை நாம் வணங்கிட்டு இருக்கோன்னு சொல்கிறோம். இப்போ முன்னாடி ஒரு வில்வ மரம் பார்க்குறோம். அந்த வில்வ மரத்துக்கு கீழே விநாயகர் சன்னதி இருக்குது. இப்போ நரசிம்மர் பெருமாள் கோயில் இது இந்த வில்வ மரம் தான் தலவிருட்சமாக இருக்குது. பெருமாள் கோயிலில் சிவனினுடைய வில்வ மரம் தான் இங்கே தலவிருட்சமாக வச்சுருக்காங்க. இங்கே விநாயகரும் நாகசர்ப்பங்களும் இங்கே சிலையாக வைத்து மக்கள் வழிபட்டுட்டு இருக்காங்க. அதை இப்போ வணங்கிட்டு இப்போ நம்ம நேராக மறுபடியும் கோயிலுக்கு சுற்றி பக்கவாட்டில் நம்ம நேராக போயிட்டு இருக்கோம். இரண்டு புறத்திலும் மரங்கள், செடிகள் அனைத்தும் பார்ப்பதற்கு பசுமையாகவும், அந்த நீல வண்ண மேகத்தின் காட்சியும், இயற்கை காட்சி பார்ப்பதற்கு மனதிற்கு நமக்கு ஒரு விதமான மகிழ்ச்சியை தருகிறது. மக்கள் இங்கே அந்த மரத்தடியில் உட்கார்ந்து அவர்கள் இளைப்பாற்றுகிறார்கள், மகிழ்ச்சியாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இப்போ பார்க்குற சன்னதி வந்து சொர்ண ஆகாச பைரவர் சன்னதி. எல்லா பெருமாள் கோயிலும் சொர்ண ஆகாச பைரவர் சன்னதி இருக்குது. அதே மாதிரி இந்த கோயிலிலும் சொர்ண ஆகாச பைரவர் சன்னதி. கால பைரவருக்கும் சொர்ண ஆகாச பைரவருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. இரண்டும் சிவனின் அம்சம்தான். கால பைரவர் காலத்தை இயக்குகிறார். சொர்ண ஆகாச பைரவர் செல்வத்தை வழங்குகின்றார். இந்த கோயிலை எப்படின்னா, திருமாலும் இருக்கிறார், சிவனின் அவதாரமான ஸ்வர்ண ஆகாச பைரவும் இருக்கிறார், தலவிருட்சமான வில்வமும் இருக்குது. அப்போ இந்த கோயிலோட சிறப்பு, சிவனும் திருமாலும் அவர்களின் அருள் இந்த கோயில் உள்ளடங்கியது. பெயரளவில் இது நரசிம்மராக இருந்தாலும் சிவனின் கடாட்சமும் பெருமாளின் கடாட்சமும் நிறைந்த கோயிலாக உள்ளது இந்த கோயில். இங்கே நரசிம்மர் எப்படி கதிர் நரசிம்ம பெருமாளாக மாறினார் என்பதற்கு தலவரலாறு கூறுகிறது. நரசிம்மர் தசாவதாரங்களின் 4வது அவதாரம். இந்த 4வது அவதாரத்தில் ரணிய கசுபை வதம் செய்து ரொம்ப ஆக்ரோஷத்துடன் இவர் ஊரெங்கும் உலாவி வருகிறார், உலகமெங்கும் உலாவி வருகிறார். தன் உடம்பில் தீ ஜுவாலையோடு இவர் அங்குமிங்கும் தீ ஜுவாலையோடு ஓடி அலைந்து வருகிறார். இதை பார்த்த மக்கள், தேவர்கள், என்னடா இந்த நரசிம்மர் இப்படி ஆக்ரோஷத்தில் வருகிறாரே, அப்போ இந்த பூலோகம் தாங்குமா, அப்போ இந்த உலகமே தீப்பிழம்பாக மாறிவிடுமே, என்ன செய்கிறதுன்ட்டு தேவர்கள் இவ்விடத்திற்கு வந்து
நரசிம்மரை மறிக்கிறாங்க. தேவர்கள் வந்து மறித்த இடம்தான் இந்த இடத்துக்கு தேவர் மலைன்னு பேர் வந்துச்சு. அப்புறம்தான் இந்த ஊர் பேர் வந்து தேவர் மலைன்னு இப்போ மக்கள் எல்லாம் கூப்பிட்டுட்டு இருக்காங்க. நரசிம்மரை சாந்தப்படுத்திவிட்டு அவர் நீராடுவதற்கு இந்த கோயிலின் பின்புறத்தில் ஒரு 50 மீட்டர் தூரத்தில் ஒரு மோட்ச தீர்த்தத்தை தேவர்கள்லாம் உருவாக்கியிருக்காங்க. அந்த மோட்ச தீர்த்தம் ஒரு குளமாக காணப்படுகிறது. அந்த மோட்ச தீர்த்தத்தில் நீர் ஊற்று வந்து கொண்டே இருக்கிறது. அந்த நீர் ஊற்று வந்து எங்கிருந்து வருது, எப்படி வருதுன்னு இன்ன வரைக்கும் யாருனாலும் கண்டுபிடிக்க முடியல. அந்த தீர்த்தத்தில் நரசிம்மரை நீராடச் செய்து அவர் உக்ரத்தை தணித்து பிறகு திருமஞ்சன காப்பார அலங்காரத்துடன் இங்கு கதிர் நரசிம்ம பெருமாளாக அவர் வீற்றிருக்கிறார். மேலும் இவரோட இந்த சிலையில் இந்த இறைவனுடைய சிலையில் வந்து நெற்றிக்கண் திறந்த வண்ணம் உள்ளது. இவர் உக்கிர நரசிம்மராகவும் இவர் ஞான ஒளிச்சுடராகவும் இங்கே விளங்குகிறார். கோபம் தணிந்து நரசிம்மராகவும் ஞானம் அருளுகின்ற கதிர் நரசிம்ம பெருமாளாக இருக்கிறார். இப்போ நம்ம கோயிலுக்கு வெளியே வந்துட்டோம். இப்போ நம்ம அந்த குளத்துக்கு தான், அந்த மோட்ச தீர்த்தத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். என்னதான் நரசிம்மர் இறைவனாக இருந்தாலும் ரணியரை வதம் செய்தனால் அதற்கு உண்டாக சாபம் அவர் பெறுகிறார். அந்த சாபத்தை நீக்குவதற்கும் அவருடைய கோபத்தை தணிப்பதற்கும் அந்த மோட்ச தீர்த்தத்தில் அவர் மூழ்கி நீராடியதனால் அந்த தோஷமெல்லாம் அவருக்கு விளங்கியது. எனவே இந்த தீர்த்தத்தில் வந்து நம்ம நீராடினால் நமக்கு சனி தோஷம், பிரம்மகத்தி தோஷம், பித்ரு தோஷம், எல்லா தோஷமும் நிவர்த்தி ஆகின்றது. இங்குள்ள பக்தர்கள் இதை நம்பி வழிபட்டும் தன்னுடைய குறைகளை, தன்னுடைய தோஷத்தை போக்கி தங்களுடைய வாழ்வை சிறப்பாக இருக்கிறது என்று சொல்கிறாங்க. இப்போ நம்ம அந்த மோட்ச தீர்த்தத்தை நோக்கி இப்போ நம்ம பயணம் செஞ்சுட்டு இருக்கிறோம். அந்த மோட்ச தீர்த்தம் வந்து ஒரு சதுர வடிவில் ஒரு கிணறாகவும் குளமாகவும் இருக்கும். இப்போ நம்ம அதை நம்ம வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அந்த குளத்தை சுற்றி சுற்றுச்சுவர்கள் எழுப்பியிருக்காங்க. அந்த சுற்றுச்சுவரில் பார்த்திங்கன்னா ராமர், சீதை, லட்சுமணன், அனுமனுடைய சிலைகள் பொறுக்கப்பட்டு அவர் நின்ற கோலத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். அதற்கு நேராக நாயக்கர் மன்னன் நேராக நாயக்கர் மன்னன் இந்த மூவரையும் தலை வணங்கி அவர் வணங்கும் நிலையில் சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த காட்சியை இப்போ நீங்கள் காணலாம். இப்போ நம்ம குளத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். எங்கும் பசுமையான செடிகள், மரங்கள், அந்த செம்மண் புல் தரைவெளி, நீலமேக காட்சிகள், 2 பக்கமும் பசுமை, பார்ப்பதற்கே கண்களுக்கு ரம்யமாக இருக்கிறது. குளத்தை பார்த்தால் நாம் சொன்ன காட்சிகள் எல்லாம் நீங்கள் அதை பார்க்கலாம். 4 யுகங்களும் வழிபட்ட கோயில் என்று நம்ம சொல்கிறோமே, அந்த குளத்தை சுற்றி உள்ள சிற்பங்களே அதற்கு ஆதாரம். ராமர், லட்சுமணன், அனுமன் வந்து இங்கே வணங்கியிருக்காங்க. அதனால தான் நம்ம சொல்கிறோம் இது வந்து 4 யுகத்திலும் வழிபட்ட தெய்வம். ராமர், லட்சுமணன், சீதை வந்து திரேதா யுகத்தில் வாழ்ந்த தெய்வங்கள். அவர்களுடைய சிலை இங்கே இருக்குதுன்னா அவர்கள் இங்கே வந்து வழிபட்டுள்ளார்கள். மேலும் பஞ்ச பாண்டவர்களும் வந்து இவ்விடத்தை வந்து வழிபட்டிருக்கிறார்கள் என்று வரலாறு கூறுகிறது. எனவே இந்த தலம் வந்து 4 யுகங்களாலும் இறைவனாலும் மனிதராலும் வழங்கப்பட்ட தலமாகும். இங்கு வந்து பித்ரு தர்ப்பணம் கூட மக்கள் வந்து செய்கிறாங்க. ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த குளத்தில் தண்ணி நிறையா இருந்தனால மக்கள் வந்து அடிக்கடி நீராடி வணங்கி சென்று விட்டு போயிருக்கிறார்கள். இப்போ ஊற்று கம்மியாக இருக்குன்னு அதனால் மக்கள் அதிகம் வர்றதுன்னு அங்கே இருக்கிறவங்கெல்லாம் சொன்னாங்க. மேலும் இந்த கோயில் வந்து ஊருக்கு அவுட்டர் இருக்கிறனால சனிக்கிழமை கொஞ்சம் கூட்டம் அதிகமாகும். மற்ற நாட்களில் வந்து கொஞ்சம் மக்கள் வந்து கம்மியாக தான் வர்றாங்க. டவுனை விட்டு கோயில் வெளியே அமைஞ்சிருக்கனால பஸ்ஸு போக்குவரத்தும் ஒரு குறிப்பிட்ட டயத்தில் தான் பஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம அந்த குளத்துக்கு வந்தாச்சு. பார்த்திங்கன்னா குளத்தை சுற்றி சுற்றுப்புற சுவர் அமைக்கப்பட்டுள்ளது. இப்போ அந்த நீரூற்று தண்ணீர் உங்களுக்கு தெரிகிறது பாருங்கள். அதற்கு கீழே படி இருக்குது. நம்ம இப்போ படி இறங்கி நம்ம போகிறோம்.
இப்போ ஒருத்தர் நிற்கிறாரு பாருங்கள், அவருக்கு பின்னாடி தான் அந்த 4 சிற்பங்கள் உள்ளது. ராமர், லக்ஷ்மணன், சீதை, அனுமன் அந்த சிற்பங்கள் உள்ளது. நம்ம குளத்தை நீராடி நம்ம வெளியே வந்தோன்னா இங்கே ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. இங்கே கோயிலுக்கு செஞ்சு கோயிலை போய் சாமி கும்பிட்டு வந்தங்க இளைப்பாறுவதற்காக இந்த கட்டிட அமைப்பு உள்ளது. இந்த சுற்றுப்புற பாருங்கள், இந்த நீர் ஊற்று, அந்த தண்ணீர், சுற்றுப்புற சூழலாம் பாருங்கள். அந்த காலத்து கருங்கலால் கட்டப்பட்ட அமைப்பு. அந்த சிற்பங்கள் தெரியுது பாருங்கள், ராமர், லக்ஷ்மணன், சீதை, அனுமன். அதற்கு நேர் எதிர்ப்புறமாக இப்போ வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அனுமன் கீழே இருக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த கோயில் ஸ்தல வரலாறு, கோயிலை சுற்றி பார்த்தது எல்லாம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.